அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகு தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எதை நமக்கு அடிமையாக படைத்தானோ அதையே நமக்கு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறான். எது நமக்கு அடிமை? நாம் அல்லாத வானம் பூமி அதற்கு மத்தியிலே உண்டான அண்ட சராசரங்களும் நமக்கு அடிமைதான். அதே நேரத்திலே அவைகளே நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்குகிறது. என்ன படிப்பினை தரக்கூடியதாக இருக்குகிறது? உதாரணமாக பாருங்கள். அதாவது பூமியிலே நிற்காமல் இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடி வகைகள், அன்பிற்குரியவர்களே, பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடியவைகள், வானத்திலே பறந்து செல்லக்கூடியவைகள், இவைகளை எல்லாம் பார்த்தோமையானால் நமக்கு என்ன படிப்பினை தெரியுமா? மரங்களும் செடி கொடிகளும், அதாவது காத்தடித்தால் அவைகள் ஆடும், காத்தடித்தால் அவைகள் ஆடும். காத்தடிக்கும் அலாமத்து அடையாளம் தெரியுமையானால் அவைகளெல்லாம் அசையும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்யும் தெரியுமா? மரம் செடி கொடி வகைகள் எல்லாமே அமைதியாக இருக்கும். அதிகமாக காத்தடித்தால் என்ன செய்யும் தெரியுமா? ஒன்று மரம் செடி கொடிகள் எல்லாம் வளையும், அப்படி இல்லாவிட்டால் ஒடிந்து விழுகும். அளவுக்கு அதிகமாக காத்தடித்தால் ஒடிந்து விழுகும். ஒடிந்து விழுந்தால் அதுவும் கெட்டுவிடும். அதால் பிரயோஜனம் பெறக்கூடிய நாமளும் கெட்டு விடுவோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். அது எப்படி நமக்கு அடிமையோ அதே மாதிரி நம்மளுடைய அது நமக்கு எப்படி அடிமையோ அதே மாதிரி அவைகள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குகிறது. எப்படி பாடம் கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? பெருமானாரிடத்திலே கேட்குகிறார்கள். அதாவது மனிதனுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு சிலர்களை நம்ம பார்க்கலாம். பணத்தால் சிறந்திருப்பார், பணத்தால் சிறந்திருப்பார், பதவியால் சிறந்திருப்பார், பட்டத்தால் சிறந்திருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே மரியாதையே இருக்கும். மக்கள் அவரை என்ன செய்வார்கள்? துச்சன கருதுவார்கள், அவர்களை இலகுவாக கருதுவார்கள். அவரை பார்த்தா சொல்லுவாங்க, அவன் ஒரு பைத்தியகாரர் இருக்கு, அவன் ஒரு லூசு, அப்படித்தான் பேசுவான், எதனாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ எல்லாம் இருந்தும் மரியாதை இருக்கார், எல்லாம் இருந்தும் மரியாதை இருக்கார். பெருமானாரிடத்திலே சகாபாக்கள் கேட்குகிறார்கள், அல்லாஹு தஆலா எல்லா செல்வ பாக்கியத்தையும் கொடுப்பதற்கு வழி சொல்லி கொடுத்தீர்கள், பரக்கத்தை தருவதற்கு 4 வழி சொல்லி கொடுத்தங்க. அதே நேரத்தில் பரக்கத்து இருந்தும் கூட ஒரு சிலருக்கு மரியாதை கிடைக்க மறுக்குகிறதே. மரியாதை என்பது தானாக வரணும், அதை தேடியெல்லாம் பிடிக்க முடியாது. தேடி பிடிக்கும் மரியாதை என்ன செய்யாது? நிரந்தரமாக இருக்காது. மரியாதை என்பது மனதுக்குள் வரணும், அதனுடைய வெளிப்பாடும் கூட தானாக வெளியே வரணும். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இல்லை என்றால் பணம் கொடுத்து பதவி கொடுத்தெல்லாம் மரியாதையை தேடி பிடிக்க முடியாது. அதற்கு வழி என்னன்னு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா நேமத்தும் இருந்தும் நம் சொல்லுக்கு மரியாதை இல்லை என்றால், எல்லா நேமத்தும் இருந்தும் நம்மளை பார்த்தவுடனே தானாக மரியாதை வரவில்லை என்றால் அதற்கு நாம் தான் காரணம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வல்லாஹி லா நஅலம், நாங்கள் அறியவில்லை யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றாங்க? நபி அந்த பியாந்த தகுபி ஐயி கலாமின் தகூலு, என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள் என்று நாங்கள் விளங்கவில்லை. எல்லாம் இருந்தும் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நாம் தான் என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு என்ன காரணம்? அப்படிங்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 4 விஷயங்கள் மனிதனிடத்தில் இருக்கவே இருக்கக்கூடாது. 4 வகையான விஷயங்கள் மனிதனிடத்தில் இருக்கவே இருக்கக்கூடாது. மனிதனுக்கு உலகம் ஒரு அமானிதம், மனிதனுடைய உயிர் ஒரு அமானிதம், மனிதனுடைய உடம்பு ஒரு அமானிதம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொருளும் அமானிதம். எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தணும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, அதிகம் விரிச்சாலும் பிச்சைக்காரன், அதிகம் மடக்கினாலும் பிச்சைக்காரன். இருக்குதுன்னு ஒரே வாக்கில் என்ன செஞ்சிடக்கூடாது? உதறிடக்கூடாதுங்க, உதறிடவும் கூடாது. இருக்குதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரே வாக்கில் கையை ரொம்ப அமுக்கி பிடிச்சி கஞ்சத்தின் பிறப்பிடமாகவும் இருந்துடக்கூடாது.
ஒரே வாக்கில் உதறினாலும் அடுத்தவங்கள்ட்ட தேவையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடுவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நம்ம மதிக்கலான்னு அர்த்தம். ஒரே வாக்கில் கையை மடக்குனாலும் சரி, அளவுக்கு மீறி கஞ்சத்தனம் பண்ணுறோம். அப்போ என்ன செஞ்சிருவான்? ஒன்று ஆஸ்பத்திரி செலவை கொடுத்துருவான், அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சிருவான்? ஏன்னா பெண் பிள்ளை பறக்கத்தா இல்லைன்னு சொல்லலை, அது பாட்டுக்கு பெண் பிள்ளையாக பிறக்க ஆரம்பிச்சிடும். பெண் பிள்ளையாக பிறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று நோய் வரும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யும்? ஆஸ்பத்திரி செலவு வரும். நோய் வரும், அப்படி இல்லாட்டி பெண் பிள்ளையாக கொடுத்து எல்லாம் சோதிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் இருந்தும் மரியாதை இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? 4 வகையான காரியம் நம்மளிடத்திலே இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன 4 வகையான காரியம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, முதலாவதாக அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் நம்மளிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது எல்லாமே உடல் உறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது, அவைகளை தேவைக்கு பயன்படுத்தணும் தான். என்னான்னு கேட்டாங்க. ஏன்னா வாயால் பேசலாம், முகத்தால் சிரிக்கலாம். ஏன்னா அந்த பேச்சுதல் என்ன செய்யணும்? அளவாக இருக்க வேண்டும். தீபுல் கலாமி கல்ல தல்லண்டாங்க. நாம் பேசக்கூடிய பேச்சு கம்மியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒவ்வொரு நம்மளுடைய வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையுமே என்ன இருக்கணும்? 10 அர்த்தங்கள் இருக்கணும், 10 கருத்துக்கள் இருக்கணும், மற்றவங்களுக்கு பலன் இருக்கணும். நம்மளை பார்த்து கிறுக்கன்னு சொல்லிடக்கூடாது. பேச்சு என்ன செய்யணும்? அளவாக இருக்க வேண்டும். தேவைக்கு பேச வேண்டும். தேவையில்லை என்றால் என்ன செய்யணும்? பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக பேசினால் முதல்ல அறிவு கெட்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிகமாக பேசினால் அறிவு கெட்டு போகும். அதிகமாக பேசினால் என்ன செய்யும்? கல்பு இறந்து போகும். கல்பு ரொம்ப கனிந்து போய்விடும். கல்பு கனிந்து போய்விட்டால் ஞாபக மறதி வரும், சோம்பேறித்தனம் வரும், சோகமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதாவது அபூபக்கர் சித்திக் அடிக்கடி வாயிலை கல்லை போட்டுக்கொண்டே மெல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, எதுக்கு இந்த காரியத்தை பண்றாங்க? வாயிலை கல்லை போட்டுக்கொண்டு, சிறு கல்களை போட்டுக்கொண்டு எதுக்கு மென்று கொண்டே இருக்கிறீர்கள்? அபூபக்கர் சொன்னார்கள், இந்த நாவுதான் என்ன செய்யும்? நாளை கியாமத்து நாளையிலே நரகவாதியாக்கிவிடும். அது கூட மௌத்துக்கு பின்னால உள்ள செய்தி. உலக வாழ்க்கையிலே என்ன செய்துவிடும்? மானங்கட வைத்து விடும், மரியாதை இல்லாமல் ஆக்கிவிடும் இந்த நாவு. ஆகையினால் நாவுக்கு பயந்து என்ன செய்கின்றேன்? வாய் திறக்க தேவையில்லாமல் வாய் திறக்க கூடாது என்று என்ன செய்திருக்கிறேன்? நான் கல்லை போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் சக்கத்த சலிம, தேவைக்கு பேசக்கூடியவர் என்ன செய்வார்? சலாமத்து பெற்றுவார். தேவைக்கு வாய் திறக்கணும். எப்படா இவர் வாய் திறப்பார்னு இருக்கணும். மற்றவர்கள் இவர் எப்படா வாய் திறப்பார்னு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் திறந்துக்கிட்டே இருந்து, இந்த மூதேவி என்னடா எப்போ பார்த்தாலும் வாயை திறந்துக்கிட்டே இருக்குது, வாயே மூடாதா, இதுட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறமேன்னு இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மண் சக்கத்த சலிம, தேவைக்கு பேசினாயானால் சலாமத்து பெறுவாய். இல்லை என்றால் எந்த வாயின் மூலமாக கண்ணியம் வருமோ அதே வாயின் மூலமாக பலா முசிபத்தை நீயே இழுத்துக்கிருவார். வமன் சலிமனையா, யார் சலாமத்து பெற்று விட்டார்களோ அவர்கள் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று விடுவார்கள். அப்போ வாயை பொத்தினால் இந்த உலக வாழ்க்கையில் மரியாதை கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கு மரியாதை கிடைத்து விட்டதோ அவர்கள் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் என்ன கட்டாயமாக ஈடேற்றம் பெற்று விடுவார்கள். ஒரு சிலருக்கு ஓவரான மரியாதை கிடைக்குங்க, அவங்க சில நாளைக்கு மானம் கெட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் வெளிப்படையில் அமைதியாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் பார்த்தா செய்கிறது பூரா அநியாயமாக இருக்கும். அவங்களுக்கு நிரந்தரமான மரியாதை கிடைக்கிறது. ஆகையினால் அபூபக்கர் சொன்னாங்க, ஆகையினால் தான் வாயிலை கல்லை போட்டுக்கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? அதிகமாக மென்று கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது என்பதற்காக செய்கின்றேன். அல்லாவே சொல்றாங்க, குரான்ல சொல்றான். குரான் எடுத்து ஓதிக்கிட்டே வந்தோம்னா தெரியும், பல் எல்கூ கசி கலீலா வல் எபுக்கு கசீராங்க. என்ன செய்யுங்க? நீங்க உங்களை சிந்தித்து பார்த்தீர்களேயானால், உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தீர்களேயானால் நீங்க என்ன கம்மியாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுகுவீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் உன் கூட சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து அழுவார்கள். உனக்கு சிரிக்க வாயை திறக்க முடியாது.
ஒரு நாள் உன் கூட சிரிச்சவர்கள் எல்லாம் வாய் திறக்க முடியாமல் படுத்து கிடப்பார்கள். நீ என்ன செய்வாய்? அவர்களை பார்த்து அழுவாய். ஆக சிரிப்பென்பது கம்மியான நேரம் தானே தவிர்த்து அதிகமான நேரங்கள்ல. நீ உன்னை பற்றி சிந்தித்து பார்த்தால் யாரையும் சிந்திக்க தேவையில்லைங்க. ஏன்னா உன்னை பற்றி சிந்தித்து பார்த்தால் என்ன செய்வாய்? சிரிப்பை அதிகமாக்கி கொள்ளுவாய். அதிகம் என்ன செய்வாய்? அழுகையை கையிலே எடுத்துக் கொள்ளுவாய். அதிகம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அழுக வேண்டிய சூழ்நிலை இருக்குகிறது. ஏனென்று கேட்டால் உனக்கு இந்த உலகம் மாத்திரம் என்ன கிடையாது, முடிவு கிடையாது. உனக்கு இந்த உலகம் மாத்திரம் கணக்கு கிடையாது. இந்த உலகத்தை போன்று பல உலகங்கள் கணக்கு இருக்குகிறது. எல்லா உலகத்திலும் கணக்கு முடிக்க வேண்டும். முடிச்சால்தான் உனக்கு வெற்றி. ஆகையினால் என்ன செய்வாய்? உன்னை பற்றி சிந்தித்தால் கம்மியாக சிரிப்பாய், அதிகமாக அழுவாய். எதை நினைச்சு கம்மியா சிரிப்ப, அதிகமா அழுவ? நீ செய்யக்கூடிய காரியத்தை ஒவ்வொரு நாள் இரவு படுப்பதற்கு முன்னாலும் கணக்கிட்டு பார். நாம் செய்தது நன்மையா தீமையா, நாம் பார்த்தது, நாம் கேட்டது, நாம் சிந்தித்தது நன்மையா தீமையா அப்படின்னு கணக்கிட்டு பார். அழுக வேண்டுமா சிரிக்க வேண்டுமா என்பது என்ன தெரியும்? உனக்கு நன்றாக தெரியும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூபக்கர் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால் என்ன செய்யணும்? எல்லா செல்வங்களும் கொடுக்கப்பட்டாலும் நமக்கு மரியாதை இல்லாததற்கு முதல் காரணம் நாம் அதிகமாக என்ன செய்கின்றோம்? அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதிகமாக பேசக்கூடாது. பேச்சை நிப்பாட்ட வேண்டும். பேச்சை அளவாக வைக்க வேண்டும். மரங்கள் எப்படி ஆடுகிறதோ, மரங்கள் எப்படி அசருகின்றதோ, புற்பூண்டுகள் எப்படி அசைகின்றதோ, அதே மாதிரி என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அளவாக வைத்திருக்க வேண்டும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, என்ன இரண்டாவது விஷயம் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆக அன்பிற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது, அருமை நாயகம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையெல்லாம் உடல், உயிர், உடல் உறுப்புகள், என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், பட்டம், பதவி, என்ன எல்லாமே நிலையாக உலகத்தில் நான் நினைக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இடையில பிடுங்கிட்டு போதுன்னா காரணம் அதுக்கு நாம் தான். பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டமே படுறங்க. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கொடுத்து நீடோடியாக எல்லா உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து, அதிகமாக பேசாமல் அளவாக பேசி எல்லாருடைய அன்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி ஸய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम. अस्सलामु अलैकुम.